இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 86வது அதிகாரம் 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. இந்த காலை வேளையிலே எத்தனை பேரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியதப்பா. ஆண்டவரே, ஒரு நாளிலே எங்கேயோ இருந்தேன், எப்படியோ இருந்தேன், அனாதையாய் அலைந்தேன், உலக பாவ பழக்க வழக்கங்களில் உழன்று கொண்டிருந்தேன். என் மேல இந்த கிருபையை பாராட்டி என்னுடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்து உம்மை துதிக்கும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியா வைத்திருக்கிறீங்கப்பா. நரக ஆக்கினையிலிருந்து என்னை மீட்டு என் ஆண்டவருடைய வார்த்தையை அவரை பற்றி பேச, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த வைத்திருக்கிறீங்களேப்பா. அந்த கிருபை பெரியது என்று எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய கிருபை பெரியதப்பா. அந்த கிருபை மாத்திரம் எனக்கு இருந்தா இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதனாலே நான் தாண்டுவேனேப்பா. அந்த கிருபையை நீங்க எனக்கு பாராட்டி இருக்கிறீங்கப்பா, அதற்காய் நன்றி என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயுல வாசிக்கும் போது, மத்தேயு 26வது அதிகாரத்திலே 1 முதல் சில வசனங்களை வாசிக்கும் போது, மரியாள் இயேசுவின் மேல அன்பு வைத்திருந்தாங்க. அன்பு வைத்திருந்தபடியினாலே அவர்கள் விலையேற பெற்ற நளதம் என்கிற உத்தம தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே ஊற்றினாள். அன்பான தேவப்பிள்ளை, அவளுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவப்பிள்ளையே, ஏன்னா அவர் மேல அன்பு, அவர் மேல பாசம். என் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு நாளிலே பாவத்துல இருந்தேன், என் ஆண்டவர் என்னை மீட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருக்கு நான் எதையாயில செய்யணுங்கிற அன்பு அவருடைய இருதயத்துல ஏவனபடினால ஆண்டவருக்காக அப்படி செய்தாங்க. நீரன காலை வேளையிலே நாமளும் அப்படி ஆண்டவர் மேல ஒரு அன்பு, விசேஷித்து ஒரு அன்பை வைக்கணும். அவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நீங்க என் மேல வைத்த கிருபை பெரியதப்பா என்று சொல்லி நாமும் அவரை பார்த்து சொல்லணும். பிரியமானுடைய கிருபையை அதிகமாய் வாஞ்சிக்கணும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்கிறவர்களா இருக்கும்போது அன்று நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார். பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 26வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நம்ம அடுத்த வாரத்திலே புனித வெள்ளி, புனித வியாழன், புனித வெள்ளி, ஈஸ்டர் எல்லாம் கொண்டாட போகிறோம். அன்றைய பாடு மரணங்களை நாம் அதிகமா இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய பாடு மரணங்களை நாம் தியானிக்கிறதற்கு முன்பதாக நடந்த நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. மரியாள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, ஆனா ஒரு சைட்ல இயேசுவை என்ன பண்றாங்கன்னா, எப்படியாயிலும் பிடித்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு பெத்தானியாவில குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே இருக்கிறார். சீமோன் வீட்டில இருக்கும்போது ஒரு ஸ்திரீ, இதுல அவனுடைய நேம் சொல்லப்படல, மரியாள் என்று வேறு புஸ்தகத்திலே, வேறு சுவிசேஷ புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ இதுல ஏற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அன்பான தெய்வ பிள்ளையே, அந்த தைலத்தின் விலை மிகவும் பெரிய விலை. அந்த ஸ்திரீ தன் வாழ்நாள் முழுவதுக்கும் என்று சேர்த்து வைத்த தன்னுடைய அந்த மொத்த காரியத்தையும் அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு வந்து அப்படியே அதை ஊற்றி விடுகிறாள். அவ்வளவு அன்பு இயேசுவின் மேல். நம்ம
நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை இந்த உலகத்துல வைத்திருக்கிறவருக்காக என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே? மரியாள் அதை வெளிப்படுத்தினார்கள். பாருங்க, இயேசுவின் மேல இருந்த அன்பை வெளிப்படுத்தினார். அவங்க அந்த பைசாவெல்லாம் கேர் பண்ணவே இல்ல. எனக்கு இந்த பரிமள தைலத்தை தந்தவர் என் ஆண்டவர். இன்னைக்கு நான் அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? அவர் இந்த உலகத்தையே சிருஷ்டித்த சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவருடைய சமூகத்திலே நான் இதை ஊற்றப் போகிறேன். ஏன்னா என்ன ஒரு நாளிலே பாவத்திலே இருந்த என்னை அவர் மீட்டு ரட்சித்து என்ன அவரை தேடும்படியா அவருடைய பாதத்துல உட்காரும்படியா வைத்திருக்கிறார் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. அவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க, இந்த இந்த அந்த அந்த பரிமள தைலத்தின் விலை ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவளுடைய வாழ்நாளுக்காக அவங்க சேர்த்து வைக்கிற அந்த அளவுக்கு அது விலையுயர்ந்ததா. அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றுக்காகவும் சேர்த்து வைக்க இந்த தேவைப்படுகிற அளவுக்கு அந்த அந்த தைலத்தினுடைய விலை இருக்குமா. ஆனா அவ எதையுமே தன்னுடைய எதிர்காலத்தை அவ நினைத்து பார்க்கல. தன்னுடைய அடுத்த நேரம் என்ன நடக்கும்னு அவங்க நினைச்சு பார்க்கல. ஆண்டோடைய சமூகத்துல போய் அவட சிரசின் மேல் ஊற்றினா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சீமோன் வீட்டுல குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டுலதான் ஆண்டவர் பந்தி இருக்கிறாரு. ஆனா யாருமே இவ்வளவு ஒரு அன்பு அவர்கிட்ட காட்டல பிரியமானவர்களே. ஆனா சீஷர்கள் கூட விசனம் அடைகிறார். இந்த வீண் செலவு என்னத்துக்கு? சில நேரங்களில நம்ம ஆண்டவருக்காக செலவிடுகிற நேரங்களை பார்க்கும்போது நிறைய பேர் நம்ம காலையில தினமும் ஜெபிக்கிறோம். இதை கூட நிறைய பேர் சொல்லுவோம். எதுக்கு நம்ம ஜெபிக்கணும்? எதுக்கு நம்ம தினமும் வேதம் வாசிக்கணும்? எதுக்கு ஆண்டவரோட நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணணும்? இந்த வீண் செலவு எதற்கு? அந்த நேரத்துல உலகத்துக்காக எத்தனையோ காரியங்களை செய்யலாமே, உலகத்தின் வேலைகளை செய்யலாமே, சம்பாத்தியம் பண்ணலாமே. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகாம, ஆராதனைக்கு போகாம, வேலைக்கு போய் பணத்தை சம்பாதிக்கலாமே. இப்படி பல காரியங்களை இந்த உலகத்தின் மனிதர்கள் சொல்லுவார். நம்மளோடு இருக்கிறவர்கள் கூட சொல்லுவாங்க. இங்க சொன்னது யாரு? சீஷர். இந்த வீண் செலவு என்னத்திற்கு? என் ஆண்டவருக்காக செய்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. ஆண்டவருக்கு தெரியாதா? சர்வ சிருஷ்டி, உலகத்தில் உள்ள சர்வ காரியங்களை சிருஷ்டித்த என் ஆண்டவருக்கு தெரியாதா? பாருங்க, தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லுகிறாங்க. அன்பான தெய்வ பிள்ளையை இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு பண்ணுங்க? பல வார்த்தைகளை சொல்லி அவளை அதை அப்படியே விசனப்படுத்துகிறாங்க. அவளையும் இயேசுவையும் பாருங்க, இந்த பல காரியங்களை சொல்லுகிறவங்களாய் தொந்தரவு படுத்துகிறாங்க. அவளை ஃப்ரீயா ஆண்டவரோட நெருங்கி சேர முடியாதபடிக்கு பல காரியங்களை பேசி அவளை டிஸ்டர்ப் பண்றாங்க, தொந்தரவு என்று சொல்றாரு. இவ என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? நற்கிரியை செய்யறாங்க. ஆண்டவரோடு வாழுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இன்பமா இருக்கிறது? அவருடைய பாதத்துல போய் உட்கார்றது, அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து இருந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்பது, அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? நற்கிரியை செய்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்துல இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்துல இருந்தேன். இவள் இந்த தைலத்தை சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுகிறதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. ஆண்டவர் பாடு மரணங்களை இனிமே சந்திக்க போகிறார். அதற்கு எத்தனமாக அவள் இதை செய்திருக்கிறாள். அவளை தொந்தரவு பண்ணாதுங்க, அவளை விட்டுருங்க. பாதத்துல இருக்கிறத அவ வாஞ்சிக்கிறாள் என்று சொல்லி அவர் சொல்றார். அவளை மேன்மைப்படுத்துகிறார். அந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டுடைய பாதத்திலே அவருக்காக ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தவர்கள் அதன் பலனை அடையாமற் போகார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அவருக்காக அவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது பாக்கியம் உள்ளது பிரியமானவர்களே. அது ஒரு நாள் வீணாகாது என்பதை இந்த காலை வேளையில் அறிந்து கொள்ள வேண்டும். சத்துரு அநேக நேரங்களில் எதற்கு ஜெபிக்க போகிறாய், எதற்கு வேதத்தை வாசிக்கிறாய், பல காரியங்களை கொண்டு வருவான். ஆனா தேவையானது ஒன்று,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களா இருக்கணும். அவர் என் மேல பாராட்டின அந்த கிருபை பெரியது. அன்பான தேவ பிள்ளை, இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதம் இல்லாட்டாலும் என் ஆண்டவரை நம்ம எல்லாரும் அவரை துதிக்கிறோம்ல, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்ல, அதுவே ஆசீர்வாதம். அந்த சந்தோஷம் எப்போ நம்ம இருதயத்துல இருக்கணும் பிரியமானவர். என் ஆண்டவர் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டவரை அறியாதவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியல பிரியமானவர்களே. ஆனா ஏசப்பா நம்மள தெரிந்தெடுத்திருக்கிறார். காட்டு ஒலிவ மர கிளைகளில் இருந்த நம்மை அதுல இருந்து வெட்டி எடுத்து, நீ இந்த உலகத்துக்குரியவள் அல்ல, இந்த உலகத்துக்காக உலக போக்கின்படி செய்கிறவளா இருக்க வேண்டும் என்று நீ அழிக்கப்பட்டவள் அல்ல என்று அதை அதிலிருந்து பிரித்தெடுத்து நல்ல ஒலிவ மர அந்த சுவாபத்துல ஒட்ட வைத்திருக்கிறார் அல்லவா? அவரோடு இணைத்திருக்கிறார் அல்லவா? அந்த அன்பு நம்முடைய இருதயத்துல இருக்கிறத என் ஆண்டவரை நிறைச்சித்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துல நிறைய பேர் அவரை அறிந்து கொள்ளல. அவர்களை காட்டிலும் நம்ம பெரிய நன்மைகள் எல்லாம் செய்தவர்கள் அல்ல. நாளும் ஏதோ ஒரு கிருபை, ஏதோ ஒரு இரக்கம், ஏதோ ஒரு தயவு நம்மால இருந்ததுனால தானே நம்மள அவர் மீட்டு ரட்சித்து அவரை துதிக்கும்படி வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த அன்பு மரியாளை போல இயேசுவின் மேல அந்த காட்டின அந்த அன்பு நம்ம இருதயத்துல இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாது, அது என்னை பலவானாய் மாற்றும் என்கிற அந்த நம்பிக்கையில விசுவாசத்துல பெருகணும். இந்த உலகத்துல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் ஆண்டவரோடு செலவிடுகிற அந்த நேரத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது பிரியமானவர்களே. அவரோடு வாழுகிற வாழ்க்கையில நம்ம இன்னும் அதிகமாய் பலப்படணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். இவ்வளவு தொந்தரவு பண்ணாதுங்க. அவ என்ன நேசிக்கிறா, அவ என் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிறாள், விட்டுருங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த காலை வேளையிலே நாமும் அவர் அதிகமாய் நேசிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியதப்பா. என்னுடைய ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்து உண்மை துதிக்க வைத்திருக்கிறீங்க. அந்த அன்பு பெரியதப்பா. இதற்காக நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவர்? இப்படி இந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல போய் ஊற்றணும்னு விரும்பல பிரியமா. நம்முடைய இருதயத்தை உடைத்து அவருடைய பாதத்துல ஊற்றணும்னு அவர் விரும்புகிறார். இந்த காலையில் இந்த இருதயத்தை உடைத்து அவருடைய பாதத்துல ஊற்றுவோம். இருதயத்தை அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசிர்வதிப்பா. இன்னும் அவருடைய இரக்கத்தையும் தயவையும் அதிகமாய் நம்முடைய வாழ்விலே பொழிந்தருளுவா.